ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மிதா சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி கிருத்திகை அன்றைக்கி ரத்னகிரி கோயிலுக்கு போகணும். அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆடி கிருத்திகைக்கு போனோம். ஒரு 8 மணி அளவில் காலையில் 8 மணிக்கு போனோம். ஆனால் கூட்டம் ஹெவியான கூட்டம், காவடி பயங்கரமாக எடுத்துகிட்டு வராங்க. அதனால் சாமியை வந்து ஒரு 5 மணி நேரம் அந்த லைனில் நின்று கூட்டத்தில் தான் பார்க்க முடிஞ்சுது. அதனால் இந்த வருஷம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, நைட்டில் போகலாம் அப்படின்னு பண்ணிட்டோம். ஏன்னா காவடி எடுத்துகிட்டு போகிறவங்களே ஃபுல் கூட்டமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம சாமியை தரிசனம் தான் பண்ண போகிறோம். அதனால் நைட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டுக்காருக்கும் ஆஃபீஸ் இருந்தது. அதனால் 9 மணி அளவில் இப்போ கோயிலுக்கு என்டர் ஆகி போயிட்டுருக்கோம். 9லேருந்து 10க்குள்ளே 1 ஹவர்லேயே நாங்கள் சாமியை பார்த்து முடிச்சிட்டோம். ஓரளவு காலியாக இருந்தது. நல்லா தரிசனம் பண்ணோம். போலீஸு எல்லாமே ரொம்ப டயர்டாகி இருந்தாங்க. ஏன்னா 2 நாள் பரணி காவடி, ஆடி கிருத்திகை 3 நாளாக கூட்டம் வந்துனே இருக்குதுங்க. அலங்காரம்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் இப்போது எப்படி இருக்குன்னு. நாங்கள் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் பக்கம் போகல. ஏன்னா இப்போயும் கூட்டம் போயினே தான் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸுக்கு அந்த பக்கம் மலை சுற்றுற வழியில் பைக்கெலாம் போகும். அந்த வழியில் போயிட்டு நாங்கள் அப்படியே மேலே போயிட்டோம். ஏன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வழியாகவே கூட்டம் இன்னும் ஜனங்க போயிட்டே இருக்காங்க. காவடி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ போகிற வழியில் நம்ம அதே காலையில் வந்திருந்தோம்னா பைக்கு மேலே விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ மேலே வரைக்குமே பைக்கு போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டு இப்போது மேலே வந்தாச்சு. மீடியமான கூட்டம் தான் இருக்குது. இப்போ அப்படியே போய் சாமியை போய் தரிசனம் பண்ணலாம்.
இது சாமியவும் நல்லா பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முருகன் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.